மம்தாக்கு இது மாதிரி பேசுகிறதுக்கு அருகதையே இல்லைங்க. ஐ வில் பைண்ட் மோதிஜி வித் ரோப்ஸ், ஐ வில் ட்ராக் ஹிம் அண்ட் பிரிங் ஹிம் இஃப் ஹி கம்ஸ் டு கல்கட்டா. இந்த சும்மா வாயில் வடை சுற்ற ஒரு வீராங்கனையாக தண்ணியை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பிம்பத்தை உருவாக்கின மம்தா. பெண்களுடைய பாலின அவ்வளவு பாலின குற்றங்கள் அங்கே, ரேப்பு, கேங் ரேப்பு ஒட்டுமொத்தமாக நடக்கிற வெஸ்ட் பெங்கால் ரூல் பண்ணிட்டு இருக்கிற மமதா. அவங்களுக்கு என்ன இருக்குது? குழந்தைங்களுக்கு இதே ரேப் கேசஸ் குழந்தைங்களுக்கு பிலோ 12 பார்த்தீங்கன்னா 5317. இஃப் யூ ஆட் பாக்ஸோ ப்ளஸ் ரெகுலர் ரேப் கேசஸ் க்ளோஸ் டு 6000 கேசஸ். இது கேங் ரேப் ப்ளஸ் மர்டர். இவங்களுக்கு நிச்சயமாக மரண தண்டனை கொடுக்கணும். அது குழந்தைய 2 வயசு குழந்தைய மண்டல் அடித்து போடுறவனெல்லாம் தண்ணி அடிச்சிருந்தானோ இல்லையோ, அந்த டிட்டரண்ட்டுக்காக, சமுதாயத்தில் ஒரு டிட்டரண்ட்டுக்காக சச் பீப்புள் மஸ்ட் டை. தனியாக ஒரு கோர்ட் ஒன்லி ஃபார் ரேப் மாட்டினா டப்புன்னு ரேப் கோர்ட்டை போகிறோம், டமன்னு முடிஞ்சிடும். எங்கே தேவையோ மரண தண்டனை அடிச்சு நான் பெயிலபிள். எந்த ரேப் பண்ணி உள்ளே போன எந்த கம்யூனிட்டியும் வெளியில் வரக்கூடாது. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மருத்துவ பிரிவை சார்ந்த மாநில செயலாளர் மற்றும் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டலின் சேர்மேன் திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் அஞ்சு. நேயர்களுக்கு வணக்கம். நேற்று மகாராஷ்டிராவினுடைய துணை முதல்வர் அஜித் பவார் அவர்கள் ஒரு விமான விபத்தில் உயிரிழந்துறாரு. அதில் அரசியல் செய்யும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்கிறாங்க. அவர் பிஜேபியிலேருந்து வெளில வர மாதிரி இருந்தது. ஸோ இது சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க எந்த ஒரு இதுலேயும் கொடுத்து நீங்கள் விசாரிக்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் இதை எடுத்து விசாரிக்கணும், இது பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு, அந்த மரணத்தில் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க. ரெண்டு பகுதி எடுத்துக்கலாம். ஒரு பகுதி என்ன நடந்தது, ரெண்டாவது பகுதி மம்தாக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன நடந்தது. நிறைய பேர் நினைக்கலாம், என்னடா இவர் டாக்டர், இவர் என்ன போய் பிளேனை பற்றி பேசுவார். இந்த காலத்தில் எல்லாமே செயற்கை நுண்ணறிவில் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். அந்த பிளேனோட லேண்டிங் சிஸ்டம் படிக்கணும்னா கூட படிக்கலாம். அது தவிர எப்போவுமே, அதனால தான் அவங்களை கொஞ்சம் லேட்டாக வர சொன்னேன், பைலட்ஸ் கிட்டே பேசி 2 பைலட்ஸோடைய எக்ஸாக்டாக அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத எடுத்து நான் பப்ளிக்கு கொடுக்குற ஒரு கருவியாக தான் இருக்கிறேன். நம்பர் 1, இது பொதுவாக முக்கால்வாசி ஏர்போர்ட்ஸில் ஒரு கைடட் லேண்டிங் சிஸ்டம் இருக்குது, ஐஎல்எஸ்ன்னு, இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம். ஸோ தெரியலன்னா கூட பிளேன் எப்படி லேண்ட் பண்ணணுன்னு கீழே இருக்கிற ஒரு சென்னையிலையோ மதுரையிலையோ ஹைதராபாத் இருக்கும். ஆனால் இந்த பரமத்திங்கிறது ஒரு குட்டி ஏர்போர்ட். ஸோ அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. அதாவது டெக்னிக்கல் எரர், நாட் சதி திட்டம், எல்லாமே ஒரு சதி கான்ஸ்பிரசி தியரி. ரெண்டாவது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் இல்லாதவங்களுக்கு குறிப்பாக பியூட்டிஃபுல்லாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ககன் ஒன்று இருக்குது. ககன்னா ஜியோ சேட்டலைட் அசிஸ்டட், ஜிபிஎஸ் அசிஸ்டட் ஜியோ சேட்டலைட் லேண்டிங் சிஸ்டம். அதாவது எப்படி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு அதே சொல்லும், கொஞ்சம் வா, இன்னும் கொஞ்சம் வா, இன்னும் 4 அடியில் தரை இருக்குது, ஸ்ட்ரெயிட்டன் ஆக்கு. ஸோ ககன் ஆகஸ்ட் 2021 2021 கம்பல்சரி அந்த ககன் அது ஃபிட்டிங் இல்லை என்றால் எந்த ஒரு விமானமும் வானத்துக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு ரூல் வந்துருச்சு. ஆனால் இந்த குறிப்பிட்ட லியர் ஜெட்டுங்கிறது பொம்பார்டியர் ஜெட்டோடைய ஜெட் 18 நாளும் 25 நாளும் அதுக்கு முன்னால் ஜூலை 18 இங்கே பதிவாகி ரெஜிஸ்டர் ஆகி உள்ளே வந்துருச்சு. அதனால் அந்த கைட்லைன்ஸ் எஸ்கேப் பண்ணிடுச்சு. அதனால் அந்த ககன் லேண்டிங் சிஸ்டம் இந்த லியர் ஜெட்டுக்கு இல்லை. இந்த லியர் ஜெட் அது மட்டும் இல்லாமல் இதே ஜெட்டு இந்த ககன் லேண்டிங் சிஸ்டம் இல்லாததுனால இன்னொரு இடத்துல போன செப்டம்பர் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் இதே மாதிரி தான் லேண்ட் பண்ணி திருப்பி டேர்ன் ரவுண்ட் பண்ணி 2-3 வாட்டி கஷ்டப்பட்டு அப்புறம் ஒரு மாதிரி லேண்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு லியர் ஜெட் 2-3 வருஷத்துக்கு முன்னால் கிராஷும் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன படிக்கலாம், ஒரு குடிமகனுங்கிறதுல இனிமேல் அந்த ககன் எல்லா விமானங்களுக்கும் அது போட்டு தான் ஆகணும். அஃப்கோர்ஸ் இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயம் டெஃபினட்டாக அவங்க அப்படி பண்ணுவாங்க. டெக்னிக்கல் பார்ட், அநியாயமாக டெக்னிக்கல் பார்ட்டில் மாட்டிக்கிச்சு 4 பேர் இறந்துட்டாங்க, டெப்யூட்டி சிஎம், துணை முதல்வர் அஜித் பவார் உட்பட. அது 1. ரெண்டாவது மம்தாக்கு வாங்க, இது கான்ஸ்பிரசி தியரி, இது செய்தித்தம் மண்ணாங்கட்டி. அவங்கள உட்கார சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள் இதை பற்றி, சிஸ்டமை பற்றி. ரெண்டாவது, நீங்கள் அதை ட்ராக் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் ஆச்சு, அந்த பைலட்டோட கடைசி வரைக்கும் கரெக்டாக அது மாதிரி தான் வச்சு லேண்டிங் ஃபெயிலியர் 100 மீட்டருக்கு மிஸ் பண்ணி விடுறாங்க, எங்கேயோ நடுக்கடலில் விடலை. மம்தாக்கு இது மாதிரி பேசுகிறதுக்கு அருகதையே இல்லைங்க. ஐ வில் பைண்ட் மோதிஜி வித் ரோப்ஸ்,
ஐ வில் ட்ராக் him and bring him if he comes to Calcutta. இந்த சும்மா வந்து வாயில் வந்து வடை சுற்ற ஒரு வீராங்கனையாக தண்ணியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பிம்பத்தை உருவாக்கின மம்தா. இன்னொரு புதிய ஏர்போர்ட் கொண்டு வருவாங்க கல்கட்டா தவிர நார்த் சிலிகுரி கிட்ட ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரணும். அந்த ஏர்போர்ட் ப்ரப்போசல் இதுக்கு கட்டிங் வரலைங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஏர்போர்ட் ப்ரப்போசலில் பிளாக் பண்ண மம்தா. 10 கோடி மக்கள் இருந்து தமிழ்நாடுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ரொம்ப கீழே எல்லா இண்டெக்ஸ் பார்த்தாங்களும் க்ரோத் வளர்ச்சி எல்லாத்தையும் ரொம்ப கம்மியாக காலியாக இருக்கிற மம்தா. பெண்களுடைய பாலின அவ்வளவு பாலின குற்றங்கள் அங்கே ரேப்பு கேங் ரேப்பு ஒட்டுமொத்தமாக நடக்கிற வெஸ்ட் பெங்கால் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிற மம்தா. அவங்களுக்கு என்ன இருக்குது? அதாவது அந்த காலத்தில் பீகார் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வெஸ்ட் பெங்கால் ஜீரோ க்ரோத், நோ டெவலப்மெண்ட், பீப்புள் ஆர் ஸ்டில் இன் பாவர்ட்டி. இமிக்ரெண்ட்ஸ் வேறு இஷ்டத்துக்கு வந்துட்டு யார் வேணா வா, இந்த அம்மாவுக்கு ஓட்டு மட்டும் வாங்கணும், ஜெயிக்கணும், அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஸோ இவங்களுக்கும் மோதிக்கும் ஒரு 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 கோயிலும் ஒரு குப்பை மாதிரி இருக்குது. எப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியும்? இந்த அம்மாவுக்கு அருகதையே இல்லை. பொத்திக்கிட்டு அவங்க வேலையை தயவுசெய்து வெஸ்ட் பெங்காலில் பாருங்கள். அது கூட வெகு சீக்கிரத்தில் தாமரை அங்கும் மலரும், பல மாற்றங்களும் வரும். வேணால் நீங்கள் பாருங்கள். சரத்பவார் அவர்களே சொல்லியிருந்தாரு, இதில் எந்த கான்ஸ்பிரசி இல்லை, நீங்கள் இது பண்ணிக்க வேணாம் அப்படின்ட்டு அவரே வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் அதே நேரத்தில் பல கேள்விகள் கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, இவர் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சாரங்களுக்குலாம் போகும்போதே இந்த ஃப்ளைட் தான் வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது ஒரு டெப்யூட்டி சிஎம் உள்ளே இருக்காங்க அப்படின்றதும், டெப்யூட்டி சிஎம்மை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் அவர் அப்படின்றப்போ இன்னும் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாமோ அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு பெரிய ஃப்ளைட் கிராஷ் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து குஜராத்துடைய முன்னாள் சிஎம் இறந்து போனதை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கட்டும், நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் இந்த மாதிரி ஏரோப்ளேன் கிராஷஸில் வந்து நடக்கும்போது இன்னும் ப்ரிகாஷன்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு. நிச்சயம் அதை பற்றி டெஃபினட்டாக அது ஒய்ம்பாங்க. ஏன் நடந்துச்சு? ஏன்னா அது வந்து ககான் இல்லை. ஏன் ககான் இல்லை? ஏன்னா அது பதிவாயிடுச்சு. ஏன் அது வந்து பதிவானது வர சொல்ல? ஏன்னா அந்த ரூலில் வந்து ஸ்ட்ராங்காக அமல்படுத்தலை. ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் இல்லை? இதுவே இந்த பாராமதி ஏர்போர்ட்டுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் இருந்தால் கூட நான் பைலட் சொல்கிறாங்க அது ஒழுங்காக லேண்ட் ஆகிருக்கலாம். அதாவது இது இருக்கணும் அல்லது அது இருக்கணும். இந்த நாளோட லக்கு பாருங்கள், ரெண்டும் இல்லாமல் போயிடுச்சு. அதான் ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னு இருந்துச்சுன்னா எல்லாமே சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலும் சேர்ந்து ஒரு சதி மாதிரி நம்மளை ஒழிக்கும். ஸோ டெக்னிக்கல் ஃபால்ட் நீங்கள் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக சேஃப்டியில் போகணும். சரத் பவரே அவருடைய மருமகன் தான், நெவ்யூ தானே, அவரே சொல்லியிருக்காரு இது வந்து டெக்னிக்கல் தான், யாரும் இதில் வந்து சதி திட்டம் ஸ்டேட்மெண்ட்டில் வாக்குமூலம் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட், பட் திஸ் வாட் இஸ் ஹேப்பன். தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்றது நிறைய நாட்கள்ன்ற மாதிரி நிறைய டெய்லி கேஸ் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நிலை இருக்குது. நம்ம நிறைய தடவை நானும் நீங்களும் பேசியிருக்கோம். கொல்கத்தாவில் நடக்கிறதா இருக்கட்டும், தமிழ்நாடு நடக்கிறதா இருக்கட்டும். இப்போது வட மாநிலத்தில் இருந்து வந்த வேலைக்காக வந்த ஒரு கணவர், குழந்தை, பெண், அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, கணவரை கொண்டிருக்காங்க. 2 வயது குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய வந்து கொன்று தூக்கி எறிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்கிறவங்க சட்ட ஒழுங்குக்கு இந்த அளவுக்கு தான் வந்து பயப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பிளான்டு விஷயம் இல்லை, எனக்கு வந்து பெண்ணை பார்த்து எனக்கு அப்படி ஒன்று தோணுச்சு அப்படின்றப்போ 2 வயது குழந்தையெல்லாம் எப்படி கொள்றதுக்கான ஒரு மைண்ட் செட் வருது அப்படின்றப்போ என் மேலே யாரும் கை வைக்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியம் இருக்கிறதுனால தான். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இது வந்து பீகார்லேருந்து வந்த ஒரு குடும்பத்தினோட அநியாய படுகொலை செய்ததும் சுற்றி இருந்த பீகார் ஆட்கள் எங்களுக்கு நண்பர்கள் மாதிரி காட்டி அங்கேயே தண்ணி அடிச்சுட்டு அப்படியே அங்கே வந்து பண்ணுது. ஆனால் நாம் இதில் வந்து இதில் என்ன பயன்படுதுன்னா பீகாரை கொண்டுக்கிறான், நம்ம ஊரில் கொண்டுக்கிறான்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இதுவே ஒரு துபாயில் அல்லது சவுதி அரேபியாவில் இன்னொரு பீகார்கான மனைவியை தொடுவானா? ஏன்னா எல்லார் மனைவியும் தலையை வெட்டிடுவாங்க. அந்த பயம் இருக்குது. ஒன்று. 2வது, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கந்தர்னு ஒருத்தனுடைய இந்த கேஸ் ஷீட்டில் சார்ஜ் ஷீட்டில் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி அடித்தோம், அப்புறம் எல்லாம் மாதிரி ஆடிட்டு இருந்தோம், போனோம். திருப்பியும் நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லணும் அஞ்சு, அந்த மதுபானம் உள்ளே இறங்கும்பொழுது அல்லது காஞ்சா அல்லது மாத்திரைகள் போதைப் பொருட்கள் உள்ளே போகும்போது மனிதன் வந்து ஒரு மிருகம் ஆகிடுறான். மிருகம்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். அவன் வந்து ஒரு மான்ஸ்டர் ஆகிடுறான், ஒரு அசுரன் ஆகிடுறான். மிருகம் இல்லை, அசுரன் ஆகிடுறான். பாவம் மிருகங்கள், ஏதாவது ஒரு மிருகம் ஆஃப்ரிக்காவில் அவ்வளோ பார்க்குறோம், நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கில் ஏதாவது ஒரு கேங் ரேப் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லைண்ணா. அந்த மிருகத்துக்கும் அந்த இம்பல்ஸ் இருக்குது, பண்ணணும். கேங் ரேப் நடக்கவே. இங்கே என்னமோ ஒரு அசிங்கமான ஹாரபிள் கொடூரமான அசுரிக், இட்ஸ் அன் அசுரிக் ஆக்ட். அந்த அசுர மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அசுர சக்திகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு மதுபானம் அல்லது கஞ்சா அல்லது மாத்திரைகள் போதைப் பொருட்கள் போல் ஒன்றுமே இல்லை. இதில் கண்ட்ரோல் வச்சா அது சரியானது. நம்ம ஊரில் அதில் கண்ட்ரோல் இல்லையே. ஒன்று.
ரெண்டாவது இவனுங்களும் பேசுவாங்க, எனக்கு தெரியும் அவன் மாட்டினா ரேப் கேஸில், இவன் மாட்டினா ரேப் கேஸில். ஏன் நிறைய கேஸ் இருக்கா? ஆஹா, தமிழ்நாட்டில் வந்து 2025 எடுத்து பாருங்கள், அந்த கணக்குப்படி எல்லோரும் டேட்டா 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 அண்ணாமலை டேட்டா கொடுக்குறாரு. இந்த டேட்டா பாருங்கள், 431 டெஃபினட் எஸ்டாப்ளிஷ் ரேப் கேசஸ், அதிலே 1.5 கேஸ் டெய்லி, 3 கேஸ் 2 நாளுக்கு. குழந்தைங்களுக்கு இதே ரேப் கேசஸ் குழந்தைங்களுக்கு பிலோ 12 பார்த்தீங்கன்னா 5317. இஃப் யூ ஆட் பாக்ஸோ ப்ளஸ் ரெகுலர் ரேப் கேசஸ் க்ளோஸ் டு 6000 கேசஸ். அஞ்சு பெண்களுடைய பாலின அவ்வளவு பாலின குற்றங்கள் அங்கே, ரேப்பு, கேங் ரேப்பு ஒட்டுமொத்தமாக நடக்கிற. வெஸ்ட் பெங்கால் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிற மமதா, அவங்களுக்கு என்ன இருக்குதா ஆயிருக்கும், அவ்வளோ மோசம். அண்ட் நீங்கள் எந்த ரேப் டாக்குமெண்ட், எந்த ஒரு ஆவணத்தை படித்தாலும் 4 ரேப் நடக்கும்பொழுது அதில் ஒருத்தி வெளியில் வந்து சொல்லுவான், இந்த இது வந்து ரேப் மர்டர். அப்படி இல்லைன்னா அந்த வெறும் ஹேண்ட்லிங்கோ ரேப்போ அப்படியே விட்டுருவாங்க. அம்மா அன்றைக்கி வந்து அதை குடிச்சிட்டு விட்டுட்டு சனியை விட்டுட்டு நிறைய பெண்கள் அப்படி பண்ணுறாங்கங்கிறது நான் சொல்லலை. சைக்காலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியன் டேட்டா பார்த்தீங்கன்னா, இந்திய தரவுகள் எப்படி பார்த்தீங்கன்னா 4ல் 1. அப்போ 431 ரெஜிஸ்டர் ஆகுது 2025 இன்ட்டு 4 போட்டு பாருங்கள், அதுவே 1600. பாக்ஸோ 5300, அது 2 சேர்த்திங்கன்னா 7000 கேஸ். அதாவது டெய்லி 20 பேர் அசுரணங்களாகிட்டு இருக்காங்க கம்னாட்டிங்க. நானும் கத்திட்டு இருக்கணும் ரேப்புக்குன்னா. இவங்க அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க, நிச்சயமாக பேசிகிட்டு இருப்பாங்க இந்த கேங்ஸ் எல்லாம். எனக்கு தெரியும்டா, இவன் பண்ணாண்டா, மாட்டினாண்டா, உள்ளே பண்ணாண்டா, வந்துட்டான்டா பெயிலில். அதை கம்ப்ளீட்டாக நான் பெயிலபிள் ஆக்கி டைரெக்டாக அங்கேருந்து ஒரு கேஸுக்கு எடுத்துகிட்டு போய் இது கேங் ரேப் ப்ளஸ் மர்டர், இவங்களுக்கு நிச்சயமாக மரண தண்டனை கொடுக்கணும். அது குழந்தைய வந்து 2 வயசு குழந்தைய மண்டல் அடித்து போடுறவனெல்லாம் நீ தண்ணி அடிச்சிருந்தானோ இல்லையோ, அந்த டிட்டரண்ட்டுக்காக, சமுதாயத்தில் ஒரு டிட்டரண்ட்டுக்காக சச் பீப்புள் மஸ்ட் டை. என்னை பொறுத்தவரை நம்மளை கடிக்கிற ஒரு கொசுவை அடிச்சிடணும். அப்போ இவ்வளோ மாதிரி ஆட்கள் சமூகத்தை வந்து ரத்தம் குடிக்கிற காட்டேரிகளை கொண்டு ஆகணும். அது மாதிரி டிட்டரண்ட் இல்லை தமிழ்நாடில் போதிய அளவுக்கு. நாங்கள் பிடிக்கிறோம், நாங்கள் பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம். ஆனால் ஒன் திங், தமிழ்நாடு போலீஸ் யாரும் எல்லாத்துக்கும் அரசியல் பேச மாட்டோம், சமூக ஆர்வலர் நான். அட்லீஸ்ட் கடகடன்னு தமிழ்நாடு போலீஸ், சென்னை போலீஸ் பிடிச்சது பிக் டிக் மார்க் டு சென்னை போலீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்களுக்கு நான் கங்க்ராச்சுலேட் பண்ண அதே மூச்சில் சொல்கிறேன். ஏன் நடக்குது? தமிழ்நாடு வந்து சவுதி மாதிரி இருந்துச்சுன்னா, டேய் அங்கெல்லாம் பாலினம் பண்ணால் உடனே போட்டு தள்ளிடுவாங்கடா, அந்த பயம் இருந்துச்சுன்னா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நிறைய காட்டான இடம் தான், அங்கே கூட தான் டாஸ்மாக்லாம் இருக்குது. ஆனால் ஹைதராபாத் ரெஜிஸ்டர்ட் ரேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப கம்மி. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்கு இங்கே என்ன வேணால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு போதைப் பொருட்கள் நிறையா இருக்குது, டாஸ்மாக் அதிகமாக இருக்குது, ஜாலியாக இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடலாம் நினைக்கிறாங்க. இது நான் சொல்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்லை, மத்திய சர்க்காருக்கும் சொல்கிறேன். நீதிபதி எத்தனை பேருக்கு நான் ஒரு விண்ணப்பம் கொடுக்குறேன், இது மாதிரி கேஸ் சீக்கிரமாக எனக்கு இப்போ என்ன கேட்டால், நீங்கள் ரேப் கேஸ் நான் வந்து மினிஸ்டர்ஸ் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கிட்ட போய் நான் அப்பீல் பண்ண போகிறேன். தனியாக ஒரு கோர்ட் ஒன்லி ஃபார் ரேப். மாட்டினா டப்புன்னு ரேப் கோர்ட்டை போகிறோம், டமன்னு முடிஞ்சிடும். எங்கே தேவையோ மரண தண்டனை அடிச்சு நான் பெயிலபிள். எந்த ரேப் பண்ணி உள்ளே போன எந்த கம்னாட்டியும் வெளியில் வரக்கூடாது. அவனுக்கு 10 வருஷம் ஆகட்டும். என்ன நினைக்கிறாங்க, பெயில் எடுத்து வாங்கிட்டு வந்து அப்புறம் வாய்தா எடுக்க நினைக்கிறாங்கல்ல, அந்த வாய்தா பண்ணக்கூடாது. ரேப் பண்ணினா உனக்கு வந்து வாய்தாவே இல்லை, சீக்கிரமாக முடிக்கணும், ப்ளஸ் உனக்கு வந்து பெயிலே இல்லை. இப்படி பண்ணோன்னா அதே மாதிரி ஒரு ரேப் பிரிசன் தனியாக போட்டு அங்கே ரொம்ப கீழ்த்தனமான ஹாரிபிள் ஃபெசிலிட்டிஸ் வச்சு அப்போ எல்லோரும் பயப்படுவாங்க. ஐயோ தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது, அதை கொண்டு வரணும், சீக்கிரமாக விரைவில் கொண்டு வருவோம் அஞ்சு. இது வந்து ஓரளவுக்கு அந்த சமூக சீர்திருத்தம் பண்ணணும். நோ ரேப்ஸ் இன் தமிழ்நாடு, வி லுக் ஆஃப்டர் விமென் இன் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொன்னாதான் மாற்றத்தை செய்ய முடியும். ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் மயிலாப்பூர், அங்கே கோவிந்தம்பாள்புரம்னு ஒருத்தர் என் ஃப்ரெண்டு தயானந்த் இருக்கார், அதிமுக மணி, அவர் தான் இன்சார்ஜ். அவர் அங்கே வந்து பிரஸ்ட் கேன்சர் எல்லாம் பண்ண ஒரே விஷயம் தான் கேட்குறாரு. சார் அங்கேருந்து ஸ்டேஷன் 3 மினிட் ஆகுதான் அங்கே நடந்து போகிறதுக்கு ஸ்டேஷனுக்கு. அந்த 3 மினிட்ஸ்க்குள்ளே லைட் சரியாக இல்லை, பெண்கள்லாம் பயப்படுறாங்க, அங்கே அட்லீஸ்ட் நீங்கள் செக்யூரிட்டி கேமரா போட்டு கொடுங்கன்னு சொன்னார். நானும் அதுக்கு வந்து முயற்சி செய்ய போகிறேன். அந்த மயிலாப்பூரில் அந்த அளவுக்கு 3 நிமிடம் நடக்கிறதுக்கு பயப்படுறாங்க நம்ம பெண்கள். அப்படின்னா தேர் இஸ் சம்திங் ராங். நீங்கள் சொன்ன ஒரு வாக்குமூலத்தோடு நான் எண்ட் பண்ணுறேன். ஏதோ எங்கேயோ தமிழ்நாட்டில் என்ன வேணால் பண்ணலான்னு பலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, பெண்கள் என்ன வேணால் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காங்க.
அது நிற்கணும், இன்றைக்கே நிற்கணும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கேஸ் நடந்தது டாக்டர். இதே சேம் டேயில் வந்து சென்னையில் ஒரு கலை கல்லூரியில் கேன்டீனில் வேலை பார்த்துட்டு இருந்த 22 வயது பெண், அந்த பெண்ணுக்கும் பாலியல் வன்கொடுமை நடந்து இதில் 3 பேர் வந்து அக்யூஸ் ஆயிருக்காங்க அப்படின்ப்பா. வந்து இந்த கேங் ரேப் சேர்ந்து பண்ணுறது இதனால் இது நிறைய நடக்குதுன்னு தான் இந்த பிஎன்எஸ்னு வந்துச்சு ஐபிசிலேருந்து. இந்த பிஎன்எஸ்ல செக்ஷன் 69 ஃபார் விமன் ப்ரொடெக்ஷன் வந்துச்சு. அது தவிர இந்த ரேப் கேசஸ்க்கு கேங் ரேப் பண்ணால், அதுவும் மைனர் கேங் ரேப் பண்ணால் உடனே நம்ம வந்து மரண தண்டனை கொடுக்கலாங்கிற ஒரு அடிஷன் வந்திருக்கு. அது மாதிரி கேங் ரேப்புக்கு வந்து 20 years அன்டில் நேச்சுரல் லைஃப் முடிகிறது வரைக்கும் மாமியார் வீட்டு தான் இருக்கணும், நிஜ மாமியாரில் ஜெயிலில் தான் அப்படின்னு வந்திருக்கு. ஒன்லி திங் இஸ் ஸ்பீடி டிஸ்போசல். சீக்கிரமாக அவனுக்கு வந்துச்சுன்னா, இதுவே நீங்கள் நினச்சி பாருங்கள், டெய்லி பேப்பரில் வந்து வச்சுங்க, இவனுக்கு 30 வருஷம் கிடச்சிது, இவனுக்கு 20 வருஷம் கிடச்சிது, இவனுக்கு ஆயுள் தண்டனை கிடச்சிது, இவனுக்கு மரண தண்டனை கிடச்சிதுன்னு டெய்லி வரட்டும். அப்போ இந்த நாய்கள்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம பெண்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க. மாசு அவர்கள் வந்து அந்த தினந்திர பணியாளர்களுக்கான அந்த 153 வாக்குறுதிகள் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, அதில் ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, தேர்தல் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி நிரந்தர இது வேணும் அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு ஃபேஷனாக வச்சுருக்காங்க அப்படின்னு. போராட்டத்தை வந்து ஒரு ஃபேஷனாக அவர் வந்து கம்பேர் பண்ணி பேசுறது சரியாக இருக்குது. அரசியல் அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் வரும்போது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய தேர்தல் வாக்குமூலம் 153 இதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறது, 2085 285 285 வந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி ரெகுலரைஸ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டையும் எடுத்துப்போம். இது ரெண்டு நான் வந்து ஏஐயில் போய் ChatGPT-யிலும் பெர்ப்ளெக்சிட்டியிலும் கேட்டேன், தமிழ்நாடு வந்து எவ்வளோ செலவழிக்கணும் இவங்க 2 பேருக்கும் சரிப்படுத்துறது, செவிலியர்களுக்கும் சேர்த்து எல்லாம் சேர்த்து 4750 கோடி வருது. சிஸ்டர், 3000 ரூபாய் நீங்கள் பொங்கல் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி 2.2 கோடி குடும்பங்களுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அது வந்து 6600 கோடி. இந்த செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், கவர்மெண்ட் ஊழியர்கள் 3 சேர்த்தா 4700 கோடி. அந்த 6600 கோடியில் அது வந்து இந்த 3 கும்பலுக்கு யூஸ் பண்ணியிருந்தா பாக்கி இன்னும் ஏறக்குறைய 2000 கோடி இருந்திருக்கும். அந்த 2000 கோடிக்கு வந்து நீங்கள் வந்து 3 ரூபாய்க்கு பதிலாக 3000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துருந்தீங்கன்னா ஜோலி முடிஞ்சிருக்கும். ஆஃப்டர் ஆல் போன வருஷம் நீங்கள் 1000 தான் கொடுத்தீங்க, அதுக்கு முன்னால் 1000 தான் கொடுத்தீங்க. இந்த வாட்டி 1000 கொடுத்துருந்தா 2000 சேவ் ஆகிருக்கும். அந்த 2000லேருந்து வந்த காசில் இதெல்லாம் அமல்படுத்தி சரிப்படுத்தியிருக்கலாம். பட் இந்த வாட்டி அந்த வாக்காளர்களுக்கு வந்து அதிகம் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி உதயசூரியன் பக்கம் அவங்கெல்லாம் ஓட் பண்ணணுங்கிற காரணத்தினால பண்ண அது ஒரு தேர்தல் போர் திறன். ஸோ இது வந்து ஃபேஷன்லாம் இல்லை. லைக் டு டெல் மாசோன ஃபேஷன்லாம் இல்லை, காசு இருக்குது. அந்த காசை நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னால் மக்கள் வாக்காளர்கிட்ட கொடுத்தீங்க. அதே காசை நீங்கள் இந்த பக்கம் 4750 கோடி நீங்கள் பயன்படுத்தியிருந்தா, நான் சொல்லலைங்க, பெர்ப்ளெக்சிட்டி, கூகுள் ஜெமினி, ChatGPT இதெல்லாம் தான் சொல்லிச்சு. இவங்க இந்த எல்லா குரூப்ஸும் 3 பெரிய குழுமங்களுக்கு வந்து ரெகுலரைஸ் பண்ணியிருக்கலாம். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்த முக்கிய முறை. நன்றி அஞ்சு, ரொம்ப நன்றி நேயர்களே.